வேலை இந்த போர் தொடருமானால் அது ரொம்ப அதிவேகமாக தீவிரமாக தொடர்ந்து பிரச்சனை பெருகி கொண்டே போகிறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கிறது. இங்கே ஒரு தோடு வாங்கணும் அப்படின்னா 2 கிராம் தோடு வாங்குறதுக்கு 35,000 ரூபா 40,000 ரூபா வேணும். யார்கிட்ட பணம் இருக்குது? சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க தான் தங்கத்துக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டாங்க. அவங்க எங்கே போய் வாங்குவாங்க? உச்சத்தில் போய் மக்கள் மாட்ட வேண்டாம், மாட்டிக்கொள்ள வேண்டாம், அதாவது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தேவைப்பட போகிற தங்கத்தை நான் இன்னைக்கே வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போய் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். நகை சீட்டு போடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், அதை எடுத்து போய் அங்கே போடுறாங்க. மாதம் என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை நான் போட்டுக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறது தட் இஸ் ஃபைன். மத்திய அரசு நம் தங்கத்தை குறிவைக்கிறதா? இல்லை, குறிவைக்கிறதாங்கிறது இல்லை. ஜென்ரலாக இது என்னன்னா பல வகைகளில் ஏறும் இறங்கும். அதுக்கு பல காரணங்கள் உள்ளன. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், முக்கிய காரணம் மத்திய அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்குவதோ அல்லது விற்பதோ. உலகத்திலேயே மொத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய கோல்டு வருஷத்துக்கே 3,500 டன்னு தான். எல்லா நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய அளவு 3,500 டன்னு தான் புது உற்பத்தி. மீதி எல்லாமே ரீசைக்கிள்டு கோல்டு தான். அமெரிக்கா கவர்மெண்ட் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்கன்னா, வட்டி ஏற்றுனாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 4% இருக்கு, அது 6% ஆக்குனாங்கன்னு வைங்க. உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோல்டை வித்துட்டு பாண்டில் கொண்டே போட்டுருவாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. உலக நாடுகளுக்கு இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு போர் பதற்றம், எங்கேயோ நடக்கக்கூடிய இந்த ஒரு போர்னால இங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில், இப்படி பல நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த தங்க மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான உயரத்துக்குலாம் போயிட்டு இப்போதான் குறைய ஆரம்பிச்சது. ஸோ சடனாக இந்த போர் வந்திருக்கு. இதனால தங்க விலை அதிகமாக உயரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அதிசயமாக குறைஞ்சு வேற இருந்தது. இந்த மார்க்கெட்ல அடுத்தடுத்து என்ன சார் நடக்கும் தங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்? இதில் இந்த போர் உண்டாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அடித்தாங்க, சனிக்கிழமை அடித்தாங்க. சனிக்கிழமை அடிக்கவுமே உடனே கிராமுக்கு பர் கிராம் ரேக்கு ஆபரண தங்கமெல்லாம் 700-800 ரூபா ஏறிட்டு அந்த ஏறினதுல தான் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு 100-200 குறைஞ்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த போருக்கா அதே மாதிரி சில்வரும் 15,000-20,000 கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. 20-25,000 ஏறிச்சு. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ தங்கம், வெள்ளி இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உச்ச நிலையில தான் இருக்குது தற்பொழுது. ஸோ அடுத்த ஓரிரு வருடங்களில் அட்லீஸ்ட் அடுத்த 2 இயர்ஸில் டெஃபினட்டாக இது ரெண்டினுடைய ப்ரைஸும் குறையத்தான் வேணும். ஸோ ஒருவேளை இந்த போர் தொடருமானால் அது ரொம்ப அதிவேகமாக தீவிரமாக தொடருது, பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படுது, துபாயிலேருந்து அபுதாபி, அந்த UAE, சவுதி அரேபியா எல்லாம் அடிபடுது, எல்லாம் பிரச்சனை பெருகி கொண்டே போகிறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகம், இன்னொரு 5%, 10% ஏற வாய்ப்பு இருக்கிறது. இங்கேருந்து டபுள் ஆகுமா அல்லது 50% ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த அளவுக்கு இருக்காது. இன்னொரு பெரிய ஏற்றத்தை, இப்போ 15,000 கிராம் இருக்கு, இது 30,000 போயிருமானா டெஃபினட்டாக 30,000 போகாது. போக வாய்ப்பு இல்லை. போகாதுன்னு நான் சொல்லலை, போக வாய்ப்புகள் குறைவுன்னு வேணா சொல்லிக்கிறேன். மிக மிக குறைவு. சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் பதட்ட நிலையில நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தில் கேட்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்கவங்க இப்போ போருக்கு, அங்கே நடக்கிற போருக்காக நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா ஐ டோன்ட் அக்ரி வித் இட். என்னன்னா ஜென்ரலாக இப்போ அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு தங்கம் தேவையா இருக்குது அப்படின்னா தங்கம் வாங்கிக்கிட்டோம். இல்லை முதலீட்டுக்காக அது நல்லா பெருகும் ஏறும்னு சொல்லி நான் வாங்குறேன் அப்படின்னாங்கன்னா இங்கேருந்து ஏறலாம், இல்லைங்கிற இன்னொரு 5% 10% ஏறலாம், பெருவாரியாக ஏறாது. ஏன்னா இப்போ மத்திய அரசாங்கங்கள் வாங்குறத குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. அவங்க விற்க ஆரம்பிக்கலை, பட் வாங்குறத குறைச்சிருக்காங்க. இவ்வளோ ஹை ப்ரைஸில் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி அந்த மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வாங்கி கொண்டே இருந்தால்தான் இந்த தங்கத்தினுடைய விலை இன்னும் ஏறிக்கொண்டே செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதர்வைஸ் கன்சியூமர் டிமாண்ட்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கன்சியூமர்ஸ்லாம் கொண்டு இருக்கிற தங்கத்தை கொடுத்து மாற்றிக்கிட்டு வர்றாங்களே தவிர யாரும் புதுசாக போய் தங்கம் வாங்குறது அவ்வளோவா யாரும் வாங்கலை இப்போதைக்கு. நிறைய பேரால் அஃபோர்டும் பண்ண முடியாது.
நீங்கள் ஒரு தோடு வாங்கணும் அப்படின்னா 2 கிராம் தோடு வாங்குறதுக்கு 35,000 ரூபா 40,000 ரூபா வேணும். யார்கிட்ட பணம் இருக்குது? சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க தான் தங்கத்துக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டாங்க. அவங்க எங்கே போய் வாங்குவாங்க? 40,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா விற்றது எங்கே 40,000 ரூபா விற்கிறது எங்கே? ஸோ அதனால வந்து கன்சியூமர் டிமாண்டுமே ஜென்ரலாக குறைஞ்சிருக்கு. அது ஏன்னா விலை ஏற ஏற எந்த பொருளுமே விலை குறைய குறைய கன்சியூமர் டிமாண்டு கொஞ்சம் அதிகரிக்கும். விலை ஏற ஏற கன்சியூமர் டிமாண்டுமே குறைஞ்சிரும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கிற அந்த ரேட்டு இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து அதிகரிக்குது, இந்த போர் பதற்றத்தினால அதிகரிக்குது அப்படின்னா லாபம் எனக்கு கிடைக்குமா? இப்போ விலை உயர்ந்திருக்கு, நான் வாங்கிடுறேன். அடுத்து அந்த விலை வந்து அப்படியே இருக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கும் இல்லையா? சில பேர் எமர்ஜென்சிக்கு வாங்கணும்னா அவங்களுக்குலாம் என்ன மாதிரி சார்? சில இப்போ இதுக்கு முன்னால் 16,500 ரூபா வித்துச்சு. இடையில கொஞ்சம் அப்பாயி அப்புறம் டவுன் ஆச்சு. அந்த 16,500 ரூபா ஐயோ இன்னும் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க அப்புறம் ரெக்ரெட் பண்ணாங்க. ஸோ ஜென்ரல் மைண்ட் செட் என்னன்னா, எந்த தங்கம் வெள்ளின்னு மட்டுமல்ல, அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய விலை உச்சத்தில் இருக்கையில் ஜென்ரலாக சிலைக்கு இங்கே இருக்கையில் யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கே போயில கொஞ்சம் யோசிப்பாங்க வாங்கலாமா வேண்டாமான்னு. இங்கே போயிருச்சுங்கவும் உடனே வாங்க போவாங்க. ஐயோ நான் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், தப்பு பண்ணிட்டேன், இப்போவாது நான் வாங்கிறேன்ட்டு போவாங்க. அப்புறம் லேசாக விழுகும், அப்புறம் எப்படி விழுகும். இப்போ நீங்கள் பார்த்தது இப்போ லேசாக விழுந்த பார்த்துருக்கீங்க, அடுத்தாப்புல இவ்வளவு விழுகும். இது வந்து தங்கத்திற்கு மட்டுமல்ல, பங்குச்சந்தை, பாண்டு, சில்வரு, லேண்ட் ப்ரைஸஸ் எல்லாத்தினுடைய பேட்டர்னுமே இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆல்வேஸ் இதுதான் நடக்கக்கூடியது. ஸோ அதனால் உச்சத்தில் போய் மக்கள் வந்து மாட்ட வேண்டாம், மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதாவது இன்னொரு 10 வருஷம் கழித்து தேவைப்பட போகிற தங்கத்தை நான் இன்றைக்கே வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போய் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். உச்சத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் விழுந்து கிடக்கிற சொத்தை போய் வாங்குறது பெட்டர். இப்போ விழுந்து கிடக்கிற சொத்து வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. விழுந்து கிடக்கிற சொத்தில் வாங்கினீங்கன்னா டவுன் சைடு கம்மி, அப் சைடு அதிகம். நீங்கள் 2-3 வருஷம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். வெயிட் பண்ணால் நல்ல லாபங்களை பார்க்கலாம். தங்கத்தை விட அதிகமான லாபத்தை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் அடுத்த 3 to 5 வருஷத்தில் பார்க்க முடியும். அது வந்து உறுதி. கண்டிப்பா சார். இப்போ நிறைய பேர், இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் வந்து என்னால் வந்து டோட்டலாக வந்து தங்கத்தை வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நகை சீட்டு வந்து போடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைனா அதை தாண்டி இதில் வந்து ஏதாச்சும் ஆபத்துகள் இருக்கா? இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் ஓகே நீங்கள் போடுங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை யோசிக்கலாமா? இல்லை, சிலைக்கு மாதம் என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை நான் போட்டுக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறது தட் இஸ் ஃபைன். ஏன்னா அது ஆவரேஜ் ஆகிக்கும், ஏறுறது இறங்குறது. ஆனால் அப்படி அவங்க மாதம் போடையில் தங்கத்தினுடைய விலை இறங்கி கொண்டே இருக்கும் பொழுதும் அதை செய்ய வேண்டும். இப்போ திருப்பி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தங்கத்தினுடைய விலை விழுக ஆரம்பிச்சிச்சுன்னா திருப்பி எந்திரிக்க 7 வருஷம் ஆகும். இப்போ இந்த விழுகிற பீரியடை பூரா எல்லாரும் விட்டுருவாங்க, இன்னும் விழுகும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏற ஆரம்பிக்கிறதான் வாங்க வருவாங்க. அப்படி இல்லாமல் இந்த விழுந்து கிடக்குல்ல, அந்த டயத்தில் தங்கத்தை வந்து நல்லா தாராளமாக கிராஜுவலாக அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இப்போவுமே நான் ஹேபிட்டாக பண்ணுறேன், மாதம் ஒரு சிறிய தொகையை நான் அலோகேட் பண்ணி நான் தங்கம் ஒரு சின்ன ஜிம்கியோ ஒரு ரிங்கோ ஏதோ ஒன்று நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது தப்பு இல்லை. அது வந்து தாராளமாக அவங்க பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரு தொகையை தான் தங்களுக்கு தேவைப்படாத தொகையை மாதம் கொண்டே பண்ணுறாங்க. அதில் வந்து நல்ல ஜுவல்லரி நிறுவனங்களாக பார்த்து, நல்ல கடைகளாக பார்த்து, இது என்னுடைய பணம் அங்கே பாதுகாப்பாக இருக்கும், இந்த 11 மாதம் போட்டாங்கன்னா சேதாரம் செய்கூலி இல்லாமல் எடுத்துக்கலாம் நகைகளை. அதுதான் அதில் உள்ள அட்வான்டேஜ். ஸோ இப்போ அது மாதிரி அது வந்து சில சமயங்களில் அது மாதிரி சிலர் ரொம்ப சின்ன கடைகள்னு சொல்ல மாட்டேன், சில கடைகள், சின்ன கடையோ பெரிய கடையோ, இப்போ இடையிலலாம் ஒரு ஜுவல்லர் வந்து சில வருடங்களுக்கு முன்னால் வந்து டபார்னு எல்லாத்தையும் சீட்டை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவங்க வேலைச்சேரியில் வச்சுருந்து அது எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுபோல் இல்லாமல் நீண்ட நாட்களாக தொழில் செய்து வரக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட அல்லது பப்ளிக்லி லிஸ்டட் நிறுவனங்களில் சீட்டை போட்டு கொஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு உறுதியாக பணத்தை நம்ம எடுத்துக்க முடியும், தங்கத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற உறுதி இருக்கும். டைட்டான் போன்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, அது போன்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன. மார்க்கெட்லேயே லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் லிஸ்ட் ஆகாத பாரம்பரியமாக 50 வருஷம் 100 வருஷம் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்கின்றன. ஸோ அது போன்ற நல்ல நிறுவனங்கள்கிட்ட போட்டு அவங்க சிறுக சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் சார், ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். மத்திய அரசு நம் தங்கத்தை வந்து குறிவைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று, அதான் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன சார், அது என்ன நடக்கும்? அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நகைகள்லாம் அரசு வாங்குமா, இல்லை என்ன சார் அது? இல்லை, குறி வைக்கிறதாங்கிறது இல்லை, ஒரு ஸ்கீம் இருக்குது, ஓகே, கோல்டு டெபாசிட் ஸ்கீம்னு.
ஓகே. கோல்டு டெபாசிட் ஸ்கீம் வந்து இப்போ திருப்பதி திருமலா தேவஸ்தானம்லாம் அது கவர்மெண்ட்ட கொடுத்துருக்காங்க. ம். ஸோ நம்மகிட்ட உள்ள ஜுவல்லரி எல்லாம் கொடுத்தோம்னா அதை உருக்கி 24 கேரட்டாக மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு டெபாசிட் பண்ணிட்டோம்னா பேங்க்கில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு ஒரு மெயின் டீலர். ஸோ பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். திரும்ப நமக்கு எப்போ வேணுமோ அந்த கோல்டை எடுத்துக்கலாம். அது குறிப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது. 2 இயர், 3 இயர், 5 இயர் டெபாசிட் ஸ்கீம் அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த வருஷம் அந்த ஒரு 2%, 1.5%, 3%, வாட் எவர் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ வீட்டில் சும்மா கோல்டை வச்சுருக்கதை விட இப்போ கொண்டு அங்கே கவர்மெண்ட்டை கொடுத்துட்டோம்னா நமக்கு தங்கமும் பாதுகாப்பாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவாயும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாகவே நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு எடுத்துக்கினாலே கோல்டோட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டான ஒருத்தவங்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த போர் பதட்டம் இதெல்லாம் தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்டு ரேட் எப்போ குறையும், நம்ம எப்போ வாங்கலாம், கோல்டு ரேட் கொஞ்சம் அதிகரிச்சா கூட ஏன் இந்த கோல்டு ரேட் இப்படி அதிகரிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் காரணமே இல்லாதவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கோல்டு ரேட் எப்படி அதிகரிக்கும், எப்படி குறையும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக எனக்கு சொல்லுங்கள். ஜென்ரலாக இது வந்து என்னன்னா பல வகைகளில் வந்து ஏறும் இறங்கும். அதுக்கு பல காரணங்கள் உள்ளன. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், முக்கிய காரணம் வந்து மத்திய அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்குவதோ அல்லது விற்பதோ. ஏன்னா அவங்க தான் பல்காக வாங்குவாங்க. இப்போ உலகத்திலேயே மொத்தம் உற்பத்தி ஆகக்கூடியது மைனிங், கோல்டு மைண்டு கோல்டு வந்து வருஷத்துக்கே 3500 டன்னு தான் அப்ராக்சிமேட்டாக. ஒரு வருஷம் பூரா எல்லா நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய அளவு 3500 டன்னு தான் புது உற்பத்தி. மீதி எல்லாமே ரீசைக்கிள்டு கோல்டு தான் கம்ப்ளீட்டாக, பழைய தங்கத்தை உருக்கி வாங்கினது. ஸோ இந்த 3500 கோல்டு தான் உற்பத்தி. அப்படிங்கிற இந்த உற்பத்தியை வாங்குவதற்கு ஹோல்சேல் பையர் விச் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க்ஸ், நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சைனீஸ் கவர்மெண்ட்னுடைய பேங்க்கு, துருக்கியினுடைய சென்ட்ரல் பேங்க்கு, கத்தார்னுடைய சென்ட்ரல் பேங்க்கு, இது மாதிரி பல நாடுகளினுடைய சென்ட்ரல் பேங்க்கள் பர்டிகுலர்லி ஏஷியாவில் அதிகமாக வாங்குகின்றன. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படப்படன்னு விலை உயருது. இப்போ அதே சமயத்தில் 1998, 2000 வந்து பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட்லாம் கோல்டை விற்றாங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோல்டு விற்கையில் இப்போ அதுவும் படப்படன்னு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து நீங்கள் இப்படி உடனே விற்காதீங்க, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. 2020 வரைக்கும் இருந்துச்சு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு மெயின் பையர் செல்லர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸு. ஏன்னா அவங்க ரிசர்வுக்காக வாங்குறாங்க. அதை வச்சு இப்போ ஏறினது மெயின் ரீசன் வந்து மத்திய அரசாங்கங்கள் வாங்கியதுனால தான் இப்போதைக்கு மேஜராக ஏறிச்சு கோல்டு. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் அதை தான். இது தவிர அமெரிக்கா வந்து தன்னுடைய, ஏன்னா இப்போ அமெரிக்க கரன்சி தான் உலக அளவில் மெயின் கரன்சியாக இருக்குது. ஸோ அந்த கரன்சிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்கன்னு வைங்க, அப்போ கோல்டு விலை குறையும். அமெரிக்கா பாண்டுக்கு, அமெரிக்கா கவர்மெண்ட் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா, வட்டி ஏற்றுனாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4% இருக்குது, அது 6% ஆக்குனாங்கன்னு வைங்க, உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோல்டை விற்றுட்டு பாண்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க. ஏன்னா கோல்டை வச்சுருந்தீங்கன்னா அதில் வருஷம் வருமானம் கிடையாது, பாண்டில் வருமானம் இருக்குது. ஸோ அதனால் அதை உடனே கொண்டே அது பாண்டை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கோல்டை விற்றாங்கன்னா அப்போ விலை குறையும். அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கத்தினுடைய பாண்டுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னு வைங்க, குறைஞ்சின்னா இங்கே பாண்டை விற்றுட்டு போய் கோல்டை வாங்குவாங்க. 1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு பேசாமல் நான் கோல்டை வச்சுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தவிர நம்ம நாட்டில் வந்து நம்ம ரூபாயினுடைய மதிப்பு உயர்றது இறங்குறத பொறுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ $1 இப்போ வந்து 91.5 ருபீஸ் இன்னைக்கு. ஸோ அப்போ கோல்டுடைய விலை ஏறி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் 90 ரூபாயா இருந்துச்சு. இப்போ அதே இந்த 91.5 இருந்து இப்போ 89க்கு வருதுன்னு வைங்க, உடனே நம்ம உள்நாட்டுக்குள்ளே கோல்டு விலை குறையும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சும் தங்கத்தினுடைய விலை மாறுபடும். ஏன்னா இந்தியாவில் இதுக்கு உற்பத்தி கிடையாது, முழுக்க இறக்குமதி தான் செய்கிறோம். ஸோ மெயினாக இது. அதே மாதிரி வேறு ஏதாவது புது மைன் ப்ரொடக்ஷன் வருதுன்னு வைங்க, மைன்ஸில் ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா சடார்னு ஒரு 500 டன் அப்படி வந்துடாது. அப்படி வந்ததுன்னா உடனே விலை கொஞ்சம் குறையும். மைன் ப்ரொடக்ஷன் குறையுதுன்னு வைங்க, அப்போ விலை ஏறும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய ஃபேக்டர்ஸ் கோல்டுனுடைய விலையை நிர்ணயிக்கிறதுல. இவற்றிற்கெல்லாம் மேலே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்னுடைய டிமாண்ட் அதிகரிச்சிச்சுன்னா கோல்டு ரேட் அதிகரிக்கும். கோல்டு டிமாண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்லேருந்து குறைஞ்சிச்சுன்னா கோல்டு விலை குறையும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இந்த போர் நிலையில் வந்து இந்த கோல்டாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்து ஒரு விலை அதை தாண்டி வீழ்ச்சியெலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.